அடுத்து என்னன்னு பாப்போமா? நம்ம தமிழ் டியூட்டர் பள்ளியில பிற நாடுகள் மற்றும் மாநிலங்கள்ல இருந்து மாணவங்க படிக்கிறாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம அவங்களோட திறமைய காணொலி வாயிலா வெளிப்படுத்த போறாங்க. ஓ அப்படியா, பிரமாதம். நம் மனதில் என்றும் நீங்கா இடம் பெற்ற சில தலைவர்களை கண்முன்னே கொண்டு வருகின்றனர் நம் கேஜி மாணவர்கள். வணக்கம், என் பேரு சி.வி. ராமன். நான் 8 நவம்பர் 1898 திருச்சியில பிறந்தேன். எனக்கு பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். February 28 1928 ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சேன். February 28 தேசிய அறிவியல் நாளை கொண்டாடுறாங்க. 1930 ராமன் எஃபெக்ட்காக நோபல் பிரைஸ் கிடைச்சது. நன்றி. 1 go. அருமையான காணொளி. தமிழ் தலைவர்களை கண்முன் கொண்டு வருவதற்கு எங்கள் கேஜி மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றும் சிக்கந்தி அம்மாளின் மகளாக 1730 ஆண்டு பிறந்தேன். நான் சிறு வயதிலேயே வீர விளையாட்டுகளான சிலம்பம், வாழ்வேச்சு, குதிரையேற்றம் போன்ற வீரக்கலைகளை பயின்றேன். தமிழுடன் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளும் எனக்கு தெரியும். நான் தான் சிவகங்கையின் 10th ராணி. சிவகங்கையை வெள்ளையர்கள் கைப்பற்றினால் சிவகங்கை சீமையை மீட்டே தருவேன் என்று நான் சபதம் எடுத்து மீட்டெடுத்தேன். நான் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி. நன்றி. நான் அவையார், நான் டெம்பவர், நான் எழுதிய நூல் கொஞ்சாய் வேந்தன், அன்னையும் பிதாவும் அன்னை தெய்வம், meaning அம்மா அப்பா தான் first தெய்வம். ஆலயம் தொழுவது சாவும் நன்று, meaning கோயிலுக்கு சென்று கவலை கும்பது நல்லது. வாழ்க்கை தமிழ். நன்றி, வணக்கம். பேசலாம்.
என் பெயர் ருக்மிணி தேவி அருந்தல். நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தேன். சதீர் என்ற இந்திய பாரம்பரிய நடனத்தை நான் என் 30வது வயதில் கற்றுக்கொண்டேன். சமூகத்தில் ஒரு சாராமற்றம் வாய்ந்த சதீர் என்ற நடனத்திற்கு பரதநாட்டியம் என்று பெயர் சூட்டினேன். சிறுவயதிலிருந்து விலங்குகள் மீது கொண்ட அன்பினால் இந்திய மேலவை உறுப்பினராக இருந்தபோது விலங்குகளை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினேன். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் என்னை குடியரசுத் தலைவர் பதவியை வகிக்குமாறு அழைப்பு விடுத்தார். கலைக்காக பணிபுரிவதே என் விருப்பம் என்று கூறி அப்பதவினை ஏற்க மறுத்தேன். பத்மபூஷன் விருது, காகசம்மன் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளேன். பரதநாட்டிய கலையை பலரும் பயில கலாஷேத்ரா என்ற கலை பள்ளியினை சென்னை அடையாற்றில் தொடங்கினேன். ஒரே ஒரு மாணவியை கொண்டு தொடங்கிய கலாஷேத்ராவில் இன்று பல்வேறு நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கி கலைகளை பயின்று வருகின்றனர். நன்றி.